வந்தா அது கொஞ்சம் கூட பார்க்க நல்லாவே இல்லை என்ன. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் சொல்றதை கேளு. நீ என்னோட தைரியம். நீ இந்த வீட்டுல பெண் சிங்கம். உன் கண்ணுல இருந்து கண்ணீரை என்னால பார்க்க முடியாது. இங்க பாருமா, இதுக்கு மேல நீ அழவே கூடாது, எப்பவும் அழக்கூடாது. அம்மா, நீயே இவளுக்கு சொல்லு. அம்மா, நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா அம்மா, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கு. அருண் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா நானும் உங்களோட மக தானே. இங்க பாருங்க, ஒரு மாப்பிள்ளை கூட மகன் மாதிரி தானே. ப்ளீஸ் அத்தை, குடிங்க. எங்களுக்காக எனக்கு அருணை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு கூட. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. கால் தாங்கி தாங்கி நடந்தா சமயம் கண்டுபிடிச்சிருவா. அருண், காதலுக்காக எவ்வளவு தாங்கிக்கிட்ட, இப்ப இந்த வலியையும் தாங்கிக்கோ. நேரம் இல்ல. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க. நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன்னு தெரியுமா? என்னென்னமோல யோசனை வந்துருச்சு. நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு பசிக்கும். என்னாச்சுங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை முன்னாடியே வீட்டை விட்டு வந்திருந்தோம்னா அப்ப பொண்டாட்டி உரிமை கொண்டாடுறது, அவ திட்டுற அந்த சுகம், இதெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, எப்ப அர்ஜுன் தாஸ் வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் பிரீத்தி இப்படிதான் அவர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்ப லேட்டா வந்தீங்க, எதுக்காக இதை பண்ணீங்க, ஏன் அதை பண்ணீங்க. உள்ள வந்திருக்கிறது யாரு கேக்குறல்ல? காதுல விழ. அண்ணா, என்னாச்சுண்ணே? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? யார் வந்திருக்காங்கண்ணே? என்னண்ணே? என்னாச்சு மாமா? டேய் வீரா, இங்க பெரிய சத்தம் கேட்டுதுடா. நான் பாக்குறேண்ணே. வருண், அந்த பக்கம் போய் பாரு. சரி மாமா. மாமா, என்ன? அங்க பாருங்களேன், அங்க யாரோ இருந்ததை பார்த்தேன். நான் பாக்குறேன். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு மாமா, யாருமே இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? சரி, நீ போய் தூங்கு, காலையில பாத்துக்கலாம். சரிண்ணே. சரி மாமா. சரி, வா போலாம். அப்புறம் தான் ஏன் தேவைகளை நிறைவேற்றுவேன். சரியா? நீ சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன்.
எனக்காக புது துணி. இந்த துணி எப்படி வந்துச்சு? நீங்க ஃபேமிலியோட தலைவர் இல்லையா? அப்புறம் நான் தலைவரோட மனைவி. அப்புறம் இந்த முறையில எனக்கும் சில கடமைகள் இருக்கும் இல்லைங்க. நேத்து நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, அதுல கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு மல்லிகா கிட்ட உங்களுக்கு என்ன அருண், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ காதலிச்சிருக்கியா? இல்ல இல்ல, அப்போ உனக்கு புரியாது. சாப்பிடுப்பா, சாப்பிடு. ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க? எனக்கு வேணாம். ஏமா, உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் தெரியுங்க. பெருக்கிறது, வீடு சுத்தம் பண்றது. அருண், 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 இவங்கெல்லாம் யார்? அருண், அருண் ஏந்திரிங்க. அருண், அருண் ஏந்திரிங்க. ஏய், விடு அவரை. புருஷனுக்கான கடமை என்ன? அப்புறம் சௌமியா ஜான்சி ராணி மாதிரி சண்டை போட்டதுக்கு அவளுக்கு கண்டிப்பா ஏதாவது பரிசு கொடுத்தே ஆகணும். அவளுக்கு நான் கொடுக்க போற பரிசு என் கூட ஒரு டான்ஸ். சும்மா இருங்க. உங்களுக்கு டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? எப்ப பாரு டான்ஸ் பத்தியே பேசுறீங்க. என்னால டான்ஸ்ல ஆட முடியாது. ஏய், என்னாச்சு? இங்க பாரு, என்னன்னு கேட்டுதான் போயேன். வணக்கம் சார். காதல்ன்ற பேர்ல செட்ல எல்லா ஸ்டண்ட்டையும் பண்ணி ஹீரோ ஆயிட்டான். ஆனா ராத்திரியில இந்த ஹீரோ இன்னொருத்தர் கூட ஜாலியா இருக்கிற விஷயம் இங்க யாருக்கு தெரியும்? இவங்களை இப்பவே இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்புங்க. நீ ஏன் இங்கே நிக்கிற? கிச்சனுக்குள்ள போ. இவங்கள கிச்சனுக்கு இல்ல, வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அப்படி பண்ணலைனா நான் இந்த பார்ட்டில கலந்துக்க மாட்டேன். இல்ல கண்ணா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். என்ன முகத்தை பார்த்துக்கிட்டே நிக்கிற? போ, அவனை கூட்டிட்டு போய் காலை கழுவி விடு. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு சீக்கிரமா வா. போ. அத்தை, மாமாவோட போன் வருது. நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க. தேங்க்யூ சென்டு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அத்தை, நீங்களும் கவனமா இருங்க. எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். நீங்க சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. வெளியே உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்ல.